அரசின் அனுமதியின்றி கச்சத்தீவுக்கு செல்வோர் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என ராமநாதபுரம் மாவட்ட காவல்துறை எச்சரித்துள்ளது. கச்சத்தீவில் கட்டப்பட்டுள்ள அந்தோணியார் ஆலய திறப்பு விழாவில் பங்கேற்க ராமேஸ்வரத்தில் இருந்து 3 படகுகள் மூலம் 100 பேர் இன்று செல்கின்றனர். அவர்களுக்கு பாதுகாப்பளிக்கும் வகையில் அவர்கள் செல்லும் துறைமுக பகுதிகளை மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் மதிவண்ணன் பார்வையிட்டார். அப்போது பேசிய அவர், தமிழக அரசின் அனுமதியின்றி கச்சத்தீவுக்கு யாரும் செல்லக்கூடாது என்றும் மீறி செல்வோர் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் தெரிவித்தார். இதனிடையே அரசு அனுமதியுடன் கச்சத்தீவுக்கு செல்லும் படகுகள் இன்னும் சற்று நேரத்தில் ராமேஸ்வரத்தில் இருந்து புறப்பட தயாராக உள்ளன. இதுகுறித்த கூடுதல் தகவல்களை தருகிறார் எமது செய்தியாளர் பாலா. பாலா, சொல்லுங்க, இந்த படகுகள் எப்போது கிளம்புகிறது, எத்தனை பேர் அதில் செல்ல இருக்கிறாங்க, அங்குள்ள நிலவரம் குறித்து விரிவாக சொல்லுங்க. கச்சத்தீவில் கட்டப்பட்டுள்ள புதிய அந்தோணியார் ஆலய திறப்பு விழா இன்னும் சற்று நேரத்தில் இன்று நடைபெற இருக்கிறது. குறிப்பாக இந்தியாவிலிருந்து 100 பேர் செல்ல இதற்கு அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறது. 3 படகுகள் மூலம் 100 பேர் இன்று இன்னும் சற்று நேரத்தில் புறப்பட தயாராகி கொண்டிருக்கிறார்கள். அதன் நேரடி காட்சியை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். 15 லட்சம் மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ளது. இந்த தேவாலயம் ஒன்றை இன்று காலை சரியாக 8:30 மணியிலிருந்து ஒரு 11 மணி வரைக்கும் இந்த தேவாலயத்தில் பூஜைகள் நடைபெற்று திறக்கப்பட உள்ளது. இந்த தேவாலயத்தில் தற்பொழுது கலந்து கொள்வதற்காக இந்தியாவிலிருந்து ஒரு 100 பேர் ராமேஸ்வரம் துறைமுகத்திலிருந்து செல்ல உள்ளனர். அதே போல இலங்கையிலிருந்து ஒரு நெடுந்தீவு பகுதியிலிருந்து ஒரு 150 பேரும், அதே போல யாழ் மறை மாவட்ட பகுதியிலிருந்து சுமார் யாழ் மறை மாவட்ட பகுதியிலிருந்து ஒரு பங்கு தந்தைகள் மட்டும் அங்க கன்னியாஸ்திரிகள் என ஒரு 20 பேர் அங்க கலந்து கொள்ள உள்ளனர். மொத்தம் 200 பேர் அந்த பகுதியில் கச்சத்தீவில் நடைபெறும் புனித அந்தோணி ஆலயத்தில் கலந்து கொள்வதற்காக காங்கேசன்துறை கடற்படை முகாமில் இருந்து வந்து கொண்டிருக்கின்றனர். அதே போல இங்கே ராமேஸ்வரத்தில் இருந்து கிட்ட 100 பேர் தற்பொழுது முதல் படகானது தற்பொழுது தயார் நிலையில், அதாவது சுங்கத்துறை மற்றும் வருவாய்த்துறை மற்றும் புலனாய்வு அமைப்புகள் மற்றும் அமைப்புகளினுடைய சோதனைக்கு பிறகு தற்பொழுது அனைவரும் படகில் ஏறி தயார் நிலையில் உள்ளனர். இன்னும் சிறிது நேரத்தில் இந்த படகு ராமேஸ்வரத்தில் இருந்து கச்சத்தீவை நோக்கி புறப்பட உள்ளது. அது மட்டும் இல்லாமல் மேலும் வரும் பக்தர்களுக்கு செல்லும் பக்தர்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கும் விதமாக கடற்படை மற்றும் கடலோர காவல்படை மற்றும் மரைன் போலீசார் அனைவரும் தீவிர கண்காணிப்பு பணியை மேற்கொண்டு வருகின்றனர். தற்பொழுது ராமேஸ்வர துறைமுகத்தில் இருந்து செல்லும் பக்தர்கள் அனைவருக்கும் தகுந்த உரிய ஆவணங்கள் உள்ளதா என அனைத்து துறை அதிகாரிகளும் சோதனை செய்த பின் தற்பொழுது அனுப்பி வைக்கப்படுகின்றன. இந்த சோதனை செய்து அனுப்பி வைப்பு பக்தர்கள் செல்வதை நேரடியாக கண்காணித்து மாவட்ட ஆட்சியர் நடராஜன் அவர்களும் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் அவர்களும் நேரடியாக பக்தர்கள் செல்வதற்கு அனைத்து ஏற்பாடுகளையும் செய்து வருகின்றனர். தற்பொழுது இன்னும் சிறிது நேரத்தில் இருந்து ராமேஸ்வரத்தில் இருந்து முதல் படகானது கிளம்ப உள்ளது.